அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி ஆவாருங்க. இவர் பார்த்திங்கன்னா 4 வேதங்கள் 64 கலைகளையும் கற்றறிந்தவர்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறாருங்க. குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபட வேணும், அன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, எந்த பொருட்களை வச்சு குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செஞ்சு நவகிரக அந்தஸ்தை பெற்றதால குரு பகவான ராஜகிரகன்னு சொல்லுவாங்க. அதே போல ஒருவருடைய வாழ்க்கையில மங்கள காரியங்கள் தடை இல்லாமல் நடைபெற வேணும்னு, கல்வியில சிறந்த விளங்க வேணும்னாலும், நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்னாலும் ஜாதகத்துல குரு பலம் விட்டு இருக்க வேணுங்க. அதே போல குரு நல்ல நிலையில இருந்துச்சுன்னா இது அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாங்க. நவகிரகங்கள்ல மங்கள கிரகம் என்று புகழக்கூடியவர் குரு பகவான் ஆவாருங்க. ஜோதிட ரீதியாக குரு பகவான மங்களக்காரகன் என்றும் அழைப்பாங்க. அதே போல ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க. இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறமும் சொல்லப்படுதுங்க. குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தாலே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று பொருளாகுமாங்க. இவரின் அருள் பரிபூரமாக கிடைத்தா எத்தனை நன்மைகள் வந்து சேரும் என்பதே கணக்கில் இல்லாத இருக்குங்க. அதே போல குரு பகவானுடைய அருளை பெற வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளில் முழு பக்தியுடன் வழிபட்டிங்கன்னா குருவருள் மட்டுமல்ல திருவருளும் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதே போல குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபட வேணுங்க. இப்படி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. உங்களுடைய வீட்டில் மகாவிஷ்ணுவின் படம் அல்லது சிலை எது உள்ளதோ அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி பிரகஸ்பதி என்ற அழைக்கக்கூடிய குருவின் கதைகளை படிப்பதும் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லியும் நெய்வேத்தியம் படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க. வாழை மரத்துக்கு அடியில் சுத்தமான பசுனையால் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலை, வெல்லம், வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து வழிபாடு செஞ்சு பாருங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மரத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறு கட்டி 7 முறை வலம் வந்து வழிபட வேணுங்க. அதே போல் குரு பகவானுக்கு எப்பொழுதுமே மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் தாங்க பிடிக்கும். அதற்காக மஞ்சள் நிற இனிப்பு வகைகள், மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே படைத்து வழிபட வேணுங்க. வியாழக்கிழமை நாளில் மகாவிஷ்ணுவுக்கு மஞ்சள் நிறத்தாலான மலர்கள் நெய்வேத்தியங்களாக படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் மஞ்சள் நிறத்தில் நாமும் ஆடையை அணிந்து கொள்ள வேணுங்க. அதே போல் வியாழக்கிழமை நாளில் மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தாலான மலர்களையும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பூஜையை முடித்த பிறகு குரு பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபட வேணுங்க. வியாழக்கிழமை நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய குரு மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் க்ரீம் குரோம் ஷக குருவே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க. வியாழக்கிழமை நாளில் காலை மாலை என 2 நேரத்துலையும் பூஜை செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதே போல் நீங்கள் வியாழக்கிழமை நாளில் விரதத்தை நிறைவு செய்யும் போது நம்ம வீட்டில் சமைத்த சைவ உணவுகளை சாப்பிட்டு தாங்க நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. விரதம் நாளில் ஏதாவது உணவுப் பொருட்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக வயதான அந்தணர்களுக்கு வழங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. இப்படி வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஞானம், அறிவு, வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி, தகுந்த வாழ்க்கை துணை அமையணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க.
பதவியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. பதவி உயர்வு கிடைக்குங்க. ஒரு நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபடும் போது குரு பகவானுக்கு உரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வியாழக்கிழமை நாளில் குங்குமம், மஞ்சள், சந்தனம் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. அதே போல மஞ்சள் நிற இனிப்புகள், ஆடைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அன்றைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமை நாளில் நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாங்க. நீங்கள் விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்களை குரு பகவான் கிடைக்க செய்வாருன்னு சொல்லலாங்க. அதே போல் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற நெய்வேத்தியங்களை படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. வியாழக்கிழமை நாளில் ஆலயங்களில் குரு பகவானுக்குரிய நவகிரக சன்னதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. குரு பகவான் வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக திருமண தடையானது நீங்கி விடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வரக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வ செழிப்பு மேலோங்கன்னு சொல்லலாங்க. பதவி உயர்வு கிடைக்குங்க. மன நிம்மதி உண்டாகுன்னு சொல்லலாங்க. நவகிரகங்களில் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்களுக்கு பலம் அதிகம்னு சொல்லலாங்க. அதே போல் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு மட்டுமே பயணிக்கக்கூடியவர் குரு பகவான் ஆவாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுபடுவதை குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஒருவர் ஞானம் அறிவில் சிறந்த விளங்க வேணும்னா குருவோடைய அருள் நிச்சயமாக வேணுங்க. அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம், அவரது நிலை என்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. ஒருவருடைய ஒழுக்கம், பக்தி, புனித யாத்திரை, மற்றவர்களின் ஞானத்தை போதிக்கக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேணும்னா நம்மளுடைய ஜாதகத்தில் குரு நிலையை பார்த்தாலே போதுங்க. அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் ஜனன காலத்தில் குரு பலம் பெற்றிருந்தால் அவங்க உலகில் உள்ளவர்களால் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த நிலையை அடைவாங்களாமாங்க. அதே போல் விஞ்ஞானத்தில் புகழ் சாதனை படைப்பதற்கு குரு பலம் பெற்றிருப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க. நவகிரகங்களில் சுபகிரகம் என்றும் மங்களகாரகன் என்றும் அழைக்கப்படக்கூடிய கிரகம் வியாழன் பகவான் ஆவாருங்க. அதாவது குரு பகவான் ஆவாருங்க. இவர் பார்த்திங்கன்னா கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லப்படுறாருங்க. குரு பகவானுக்குரிய நாளாக வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்வதற்கு, அதற்கான பணிகளை தொடங்குவதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகவும் வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் குரு பகவானை வழிபட்டீங்கன்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. குரு பகவானின் அருள் இருந்தால் வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடந்து கொண்டே இருக்குங்க. இவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேணும்னா அவருக்குரிய வியாழக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து குரு பகவானை வழிபாடு செய்ய வேணுங்க. குருவிற்குரிய விரதத்தை கடைபிடிக்க நினைக்கக்கூடியவங்க சுக்லபட்சம் எனப்படும் வளர்பிறையில் வரும் வியாழக்கிழமையில் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. ஒரு வருஷத்தில் தொடர்ந்து 16 வளர்பிறை வியாழக்கிழமை நாளில் வரும். இந்த நாளில் விரதம் இருந்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் 3 ஆண்டு காலம் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக வாழ்நாள் முழுவதுமே கிடைக்குங்க. வியாழக்கிழமை நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும்னு பார்க்கலாம் வாங்க. வியாழக்கிழமை நாளில் நம்ம அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு விட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேணுங்க. அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க வேணுங்க. அதாவது விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம், மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நெய்வேத்தியமாக படைத்து குரு பகவானை வழிபட வேணுங்க. குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலையை நெய்வேத்தியமாகவோ அல்லது கொண்டக்கடலையில் மாலை சாத்தியோ குரு பகவானை வற்றைய நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள், ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அன்றைய நாளில் இரவு நேரத்தில் உப்பு சேர்க்காத உணவை சமைச்சு சாப்பிட்டு வியாழக்கிழமை நாள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க.
வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.